2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுகவின் கோவை மாவட்ட பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என மீடியாக்களில் வந்த செய்தி. அவர் கோவை மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டதை அடுத்து அவர் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடலாம் என ஒரு செய்தி வெளிவந்த சூழலில் இதை பற்றி பேசிய செந்தில் பாலாஜி, கோவை மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட நான் ஏற்கனவே என்னை 5 முறை தேர்வு செய்த கரூர் மக்களை மறக்க மாட்டேன். 2021ஆம் வருட தேர்தலில் செந்தில் பாலாஜி எம்.ஆர். பாஸ்கரை 12,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி கண்டார். இதையடுத்து அவர் மீண்டும் கரூரில் போட்டியிடுவாரா அல்லது கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுவாரா என்று கேள்வி எழுந்த நிலையில் தற்பொழுது தான் 5 முறை என்னை வெற்றி பெற செய்த கரூர் மக்களை மறக்க மாட்டேன், எனவே மீண்டும் கரூர் தொகுதியில்தான் போட்டியிடுவேன் என உறுதி செய்துள்ளார். எனவே செந்தில் பாலாஜி கரூரில் போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது.